வெல்கம் டு டேப் சூப்பர் மேக்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடட் பேஸ் பண்ண கோடிங் டிகோடிங் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் கோடிங் டிகோடிங் பார்த்துருப்போம்ப்பா. ஸோ சைனீஸ் கோடிங் டிகோடிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் என்ன பண்ணலாம், நம்ம எதையுமே யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதை வந்து ஜஸ்ட் வியூ பண்ணி என்ன பண்ணிடலாம், அதோட ஆன்சர் தான் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஜஸ்ட் லைன் பை லைனாக நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு அது கொடுத்துருக்க வேர்ட் எந்தெந்த லைன்லாம் இருக்கோ அந்தந்த லைன்லாம் அதுக்கான கோடு இருக்கும் அப்படின்றது நமக்கு டெஃபினட்டாக தெரியும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணியிருப்பீங்க, ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த கோடட் பேஸ் பண்ண கோடிங் டிகோடிங்க்கு நம்ம நிறைய யோசிச்சு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அதை எப்படிலாம் யோசிக்கலாம், எப்படிலாம் யோசிச்சோம்னா நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாம். ஓகேவா? ஸோ நம்ம அந்த சைனீஸ் கோடிங் டிகோடிங்க்கு எதையுமே நம்ம பெருசாக லேர்ன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனால் கோடட் பேஸ் பண்ண கோடிங் டிகோடிங் வந்துச்சுனாலே நமக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ். ஓகேவா? எல்லாருக்குமே ஆல்ஃபபெட்ஸ் தெரியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஓகேவா? ஸோ ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்க ஆல்ஃபபெட்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்ப்பா, ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போமா. ஆனால் வரிசை கேட்டால் நம்ம சொல்லிடுவோம். ஆனால் நம்ம என்ன பண்ண முடியாது, பிட்வீனில் ஒரு லெட்டர் கேட்டால் என்ன சொல்ல முடியுமா? ஸோ இப்போ ஏவுடைய லேர்டு எத்தனாவது லெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் சொல்லிடலாமா? இதே வந்து எனக்கு இதோட லெட்டர் கேட்டால் சொல்லிடுவீங்க 26ஆம் லெட்டர்னு சொல்லிட்டு. இதே வந்து ஒரு கேவோட லெட்டர் கேட்டால் சொல்ல முடியுமா? ஸோ கேன்றது எத்தனை லெட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய யோசிச்சு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ கேக்கான லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11. அதே மாதிரி வீக்கான லெட்டர் பார்த்தீங்கன்னா 22 இருக்கும். கியூ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 17 அப்படின்ற லெட்டராக இருக்கும். ஸோ அப்போ எனக்கு அந்த வேர்டு அந்த லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாவது லெட்டர் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணிடலாம், ஓரளவுக்கு நம்ம ஈஸியாக அதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் அதை மனப்பாடம் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? ஸோ டெய்லி ஒரு 2 to 3 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டரை நீங்களாம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிடலாம், ஈஸியாக நம்ம இதை மக்கப் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆல்ஃபபெட்ஸ் தான்ப்பா. சரியா? ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸ் நமக்கு ஞாபகமாக இருந்துக்கணும். ஸோ இந்த ஆல்ஃபபெட்ஸ் எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா ஏலேருந்து எம் வரைக்கும் என்லேருந்து இசட் வரைக்கும் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஃபார்வர்டாகவும் அடுத்து ரிவர்ஸ் ஆர்டர்லையும் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன் இந்த வேர்டு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஏ எழுதியிருக்கோம், அடுத்து பி, அடுத்து சி, அடுத்து டி, அடுத்து இ, அது வரைக்கும் எம் வரைக்கும் எழுதியிருக்கு. அதுக்கடுத்து எம்முக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது, NOPQ அப்படின்னு ஆரம்பிச்சு இசட் வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஸோ இந்த ஆர்டர்லாம் எழுதணும். அதோடைய நம்பர்ஸ் என்ன பண்ணிக்கோங்க, அப்படியே ஆர்டர் மாறாமல் எழுதி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போது எனக்கு இதே மாதிரி தான் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் மட்டும்தான் எனக்கு டேரெக்டாக வராது. இதில் எனக்கு ஆப்போசிட் லெட்டர்ஸும் கண்டிப்பாக எனக்கு கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு ஏ அப்படின்றதுக்கு ஆப்போசிட் லெட்டர் எனக்கு தெரியும். என்னதுப்பா ஏக்கு ஆப்போசிட் லெட்டர், இசட்னு தெரியும். இதே பிக்கு ஆப்போசிட்ல கேட்டால் என்ன பண்ணுவோம், ஒய்ன்னு எடுத்துக்குவோம். சிக்கு ஆப்போசிட் கேட்டால் எக்ஸ்ன்னு எடுத்துக்குவோம். இதே பிட்வீனில் ஒரு டீக்கு ஆப்போசிட் என்ன வரும் அப்படின்னு கேட்டால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்ல முடியாது. டீக்கான ஆப்போசிட் லெட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜி. அப்போ எப்படி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் லெட்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஆனால் நமக்கு இங்கே ரீசனிங் பொறுத்த வரைக்கும் கால்குலேஷனே பிடிக்காதுல்ல. அப்போ என்ன பண்ணலாம், ஒரு க்ளூவாக வச்சு படிச்சுக்கலாமா? ஏன்னா ஏபிசிக்கு எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏக்கு ஆப்போசிட்ல இசட், பிக்கு ஆப்போசிட்ல ஒய், சிக்கு ஆப்போசிட்ல எக்ஸ்ன்றது எனக்கு தெரிஞ்சிடும். அப்போ டிக்கு ஆப்போசிட்ல என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளால சொல்ல முடியாதுல்ல. அப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லெட்டர் ஞாபகம் வச்சுக்கலாமா, ஒரு வேர்ட் ஞாபகம் வச்சுக்கலாம்ல. அப்போ டிக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டவுன் ஞாபகம் வச்சுக்கலாமாப்பா, DOWN. அப்போ DOWN நம்ம அதிகமாக என்ன யூஸ் பண்ணுவோம், டியையும் டபிள்யூ தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ டிக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கும், டபிள்யூன்னு இருக்கும். ஓகேவா? ஈக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா இவி நம்ம பார்த்துருக்கோம்ல. இவி எல்லா வெஹிக்கிளுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவி வெஹிக்கிள் அதில் இருக்கு. அப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ அப்போ ஈக்கு ஆப்போசிட்ல வி இருக்கும். எஃப்க்கு ஆப்போசிட்ல எனக்கு என்னவா இருக்க போகுது, யூ. ஸோ ஃபன்னு ஞாபகம் வச்சுக்கலாமாப்பா, FUN. ஓகேவா? ஃபன்னுனா எஃப்க்கு ஆப்போசிட்ல யூ இருக்கும்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிக்கு அப்புறம் எனக்கு ஈக்கு ஆப்போசிட் எனக்கு போகுது டி. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா GTAன்னு ஒரு கேம் விளாண்டுருப்போமா. ஸோ அப்போ ஜிக்கு ஆப்போசிட்ல டி. அப்போ ஜினா என்ன ஞாபகம் வரும் நினைக்கிங்க, GTA ஞாபகம் வரும். அப்போ ஜிக்கு ஆப்போசிட்ல டி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் ஹெச்எஸ்க்கான குழு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹையர் செகண்டரி. நம்ம எல்லாருமே 12th முடிச்சிருப்போம்ல. ஸோ பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கான மினிமம் எலிஜிபிலிட்டியே ஒரு டிகிரி தான். அப்போ 12th முடிச்சு தான் நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு டிகிரி பண்ணியிருப்பேனா. நம்ம 12th என்ன சொல்லுவோம், ஹையர் செகண்டரின்னு சொல்லுவோமா. அப்போ ஹெச்சுக்கு ஆப்போசிட்ல எஸ், அகைன் ஐக்கு ஆப்போசிட்ல ஆர். ஸோ ஆருக்கு 2 குழு வச்சுக்கோங்க. ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ரயில்வேன்னு வச்சுக்கலாமா. ஸோ இந்தியன் ரயில்வே ஷார்ட் எப்படி சொல்லுவோம், IR சொல்லுவோமா. அப்படி இல்லைன்னா நம்ம சாப்பிடக்கூடிய அரிசியோட வகையில் ஒன்று IR8ன்னு சொல்லுவோம்லப்பா. அப்போ IR8ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ ஐக்கு ஆப்போசிட்ல என்ன வரும், ஆர் வரும். அகைன் ஜேக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு, கியூ. ஸோ கார்ட்ஸ் பார்த்துருப்போம் எல்லாருமே. ஸோ அப்போ எனக்கு ஜாக்கு அடுத்து எனக்கு என்ன வரும், குயின் தான் வரும். ஜாக்கு குயின் அடுத்து தான் கிங்கு. அப்போ ஜாக் அடுத்து என்ன வருது, குயின் வருது. அப்போ ஜே ஜாக்கு, கியூனா குயின். அப்போ ஜேக்கு அடுத்து ஜேக்கு ஆப்போசிட்ல இருக்க போது கியூ இருக்கும்.
நெக்ஸ்ட் கேபி. ஸோ கேக்கு ஆப்போசிட் எனக்கு பி அப்படின்றது நான் சொல்லிடலாம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு படம் தான், தமிழ் படம் ஆடுகளத்தில் வந்து தனுஷோட பேர் வந்து கேபி கருப்பு. ஓகேப்பா, அப்போ கேக்கு ஆப்போசிட் தான் வரும் பி அப்படின்னு வரும். ஓகேவா, அதுக்கு எடுத்து பாருங்க லாஸ்ட் தான் லவ். ஸோ எல்ஓ அப்படின்றது நான் லவ்னு எடுத்துக்கலாமா? ஸோ எல்லாருமே அன்பு செலுத்துவோம்ல, அம்மா அப்பா மேலே எப்படி அன்பு வச்சிருக்கோமோ அதே மாதிரி தான் இந்த எல்லுக்கு ஆப்போசிட்ல ஓ லவ்னு எடுத்துக்கலாம். லாஸ்டா எம்என். ஸோ எம்என் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? ஸோ எம்ன்றது எம்முக்கு ஆப்போசிட்ல என் அப்படின்றதுக்கான ஒரு க்ளூ தான். ஓகேவா, ஸோ இந்த க்ளூ வச்சு என்ன பண்ணிடலாம், நான் ஆப்போசிட் லெட்டர் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் எனக்கான கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துலாமா ஃபர்ஸ்ட். ஸோ கொஸ்டின்ஸ் ஜெனரலாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொஸ்டினோட டைப்பாக இருக்கும்ப்பா. ஓகேவா, ஸோ நம்ம நார்மலாக இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருப்போம், ஒர்க்கர் இங்கே இருக்கா, இப்போ ஒர்க்கருக்கு ஒரு கோட் அங்கே கொடுத்துருப்பாங்க, டெஃபினட்டாக கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒர்க்கர் ரிமைனிங் ஏதாவது ஒரு லைனில் எனக்கு இருந்துச்சுன்னா அதை வச்சு என்ன பண்ணிடுவோம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாமா? ஆனால் இங்கே ஒர்க்கர்ன்றது இங்கே மட்டும் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே எனக்கு ஒர்க்கர்ன்றது ஒன்று இல்லை. ஓகேவா, ஸோ அதுக்கடுத்து என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, எனக்கு இங்கே இல்லாத ஒரு கோடு தான் என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் எனக்கான கொஸ்டின்ல வச்சிருப்பாங்க. அதுவே எனக்கு என்ன சொல்லிடலாம், கோடட் பேஸ் பண்ண கோடிங் கூட எடுத்துக்கோ. ஆனால் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கே ஜாம்பின்ற வேர்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கான ஆன்சர் தான் இங்கே கேட்டிருக்காங்க. சரியா, அப்போ நான் ஒவ்வொன்றுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும், அதோடைய வேர்ட் கண்டுபிடிக்கணும். எனக்கு ஜாம்பியை கம்பேர் பண்ணுறது வேற எதுவுமே இல்லைல்லப்பா. அப்போ ஜாம்பிக்கான கோட் என்ன இருக்கும், அந்த கோடை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்கன்னா ஆல்பபெட்ஸை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இப்போ அதை நான் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நம்ம ஒரு சில லாஜிக்ஸ் வந்து யோசிக்கணும். ஓகேவாமா, ஸோ மேக்ஸிமம் நமக்கான கோடட் பேஸ் பண்ண கோடிங் டிகோடிங்ல 3 கொடுத்துருப்பாங்க, நம்பர், லெட்டர், சிம்பிள் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணலாம், ஈஸியாக அந்த நம்பரை கண்டுபிடிக்க முடியும், இல்லை லெட்டர் கண்டுபிடிக்க முடியும். ஏதாவது 2 நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு தான் என்ன பண்ண முடியும், நான் மூணாவது இருக்க ஒன்று நான் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ நம்பர் என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த கொடுத்துருக்க வேர்டோட சம் இருக்கலாம்ப்பா. ஓகேவா, ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டருடைய நம்பரா இருக்கலாம். இப்போ ஏன்னா எனக்கு என்ன பண்ணுவாங்க 1ன்னு, இசட்னா 26ன்னு கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா கேனா 11 சொல்லி கொடுத்துருக்கலாம், அதே மாதிரி யூனா 21 சொல்லி கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி லாஸ்ட் லெட்டருடைய நம்பரையும் எனக்கு கொடுக்கலாம். ஓகேவா, ஸோ லாஸ்ட் லெட்டருடைய நம்பரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஃபர்ஸ்ட் பிளஸ் லாஸ்ட் லெட்டரா இருக்கலாம், இல்லைன்னா செகண்ட் லெட்டர் இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஃப்ரம் த லாஸ்ட்ல இருந்து செகண்ட் லெட்டரா இருக்கலாம், இல்லைன்னா வந்து எனக்கு மிடில் லெட்டரா இருக்கலாம். ஓகேவா, ஸோ இதில் இருக்க எதை வேணும் என்ன பண்ணலாம், அவங்க நம்பரா கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா, ஸோ அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா இதில் இருக்க வவல்ஸ் உடைய கவுண்ட் வச்சு கொடுக்கலாம். இன் கேஸ் வந்து செகண்ட் எல்லா லெட்டர்லையுமே செகண்ட் லெட்டர் எனக்கு வவலா இருக்கு அப்படின்னா அந்த செகண்ட் லெட்டருடைய கவுண்ட், ஸோ நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பர் கூட என்னவா இருக்கலாம், என்னுடைய நம்பரா அவங்க கொடுக்கலாம். ஸோ எப்படி வேணா அந்த நான் எந்தெந்த டைப்ல யோசிக்கலாம் பார்த்தீங்கன்னா, சம்மு, ஃபர்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர், ஃபர்ஸ்ட் லெட்டர் பிளஸ் லாஸ்ட் லெட்டர், செகண்ட் லெட்டர், செகண்ட் லாஸ்ட் லெட்டர், அப்படி இல்லைன்னா மிடில் லெட்டர். ஸோ இது எந்த டைப்ல யோசிக்கலாம். அதே மாதிரி வவல்ஸ், கான்சனன்ட்ஸ் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இந்த நம்பர் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த லெட்டர்ஸ்மே எது பேஸ் பண்ணி இருக்கும்னா, சிமிலர் நம்ம பார்த்தோம்லப்பா, எனக்கு இந்த லெட்டர் என்னவா இருக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கலாம், லாஸ்ட் லெட்டர் இருக்கலாம், இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு செகண்ட் லெட்டரா இருக்கலாம், இல்லை செகண்ட் ஃப்ரம் த லாஸ்ட் லெட்டரா இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெட்டரோடைய ஆப்போசிட் லெட்டரா இருக்கலாம், இல்லை லாஸ்ட் லெட்டரோட ஆப்போசிட்டா இருக்கலாம், இல்லை மிடிலோடைய ஆப்போசிட், இல்லை செகண்ட் லெட்டரோட ஆப்போசிட், இல்லைன்னா வந்து செகண்ட் லாஸ்ட் லெட்டரோடைய ஆப்போசிட்டா இருக்கலாம். ஸோ எந்த டைப்ல என்ன இருக்கலாம் இந்த லெட்டரை வந்து அவங்க கேட்கலாம். ஸோ ஆனால் இந்த எல்லா லாஜிக்கையும் என்ன பண்ணணும், நம்ம அதை யோசிச்சு ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ அகைன் லாஸ்டா சிம்பிள். ஸோ சிம்பிள்ன்றது எனக்கு பேசிக்கா 2 டைப் வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா, எனக்கு மேக்ஸிமம் சிம்பிள்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதோடைய நம்பர்ஸ், ஸோ ஆன் நம்பர் லெட்டரா, ஈவன் நம்பர் லெட்டரா, ஸோ 2 சிம்பிள் மட்டும் தான் அந்த என்டையர் கோடிங் டிகோடிங்ல இருந்துச்சு அப்படின்னா நான் என்ன செக் பண்ணுவேன் அப்படின்னா அது ஆன் நம்பர் லெட்டரா இருந்தா ஒரு சிம்பிளும், ஈவன் நம்பர் லெட்டரா இருந்தா இன்னொரு சிம்பிளா இருக்கும் அப்படின்னு நான் யோசிப்பேன். ஓகேவா, அப்படி இல்லை வேற என்ன லாஜிக் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு அதுல இருக்க டோட்டல் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், ஸோ ஒரு லெட்டர்ல வந்து 2, இன்னொரு லெட்டர்ல வந்து 3, இன்னொரு வேர்ட்ல வந்து 4 லெட்டர் இருக்குன்னா இப்போ நிறைய சிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன், நான் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், அதாவது நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் ஒரு வேர்ட்ல எவ்வளோ இருக்கோ அதை பேஸ் பண்ணி என்ன இருக்கலாம், என்னுடைய சிம்பிள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்பர் ஆஃப் வவல்ஸை பேஸ் பண்ணி எனக்கு சிம்பிள் இருக்கலாம், இல்லை நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸை பேஸ் பண்ணி எனக்கு சிம்பிள் இருக்கலாம். ஸோ எப்படி வேணா அந்த லிம்பிள்ஸ் இருக்கலாம். ஆனால் இந்த 4 ஆர்டர் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ ஒன்று வவல், இல்லை கான்சனன்ட், இல்லை நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ், ஆடா ஈவன் பாருங்க, என்னோட எத்தனை லெட்டர் இருக்கோ அதை பேஸ் பண்ணி எனக்கு என்னவா இருக்க போகுது, என்னுடைய சிம்பிள் இருக்கும். இல்லைன்னா வந்து ஒரு 5 வவல் இருக்கு அப்படின்னா அந்த 5 வவல்ல மொத்தமே எனக்கு 5 சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த 5 வவலை பேஸ் பண்ணி கூட என்ன இருக்கலாம், எனக்கான சிம்பிள் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏன்றதுக்கான சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா $, அதே மாதிரி ஈக்கான சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டு,
ஐக்கான சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ இதை பேஸ் பண்ணி தான் என்ன இருக்கும் ஓவராலாக இந்த கோடட் பேஸ் பண்ண கோடிங் டிகோடிங் யோசிக்கணும். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம எப்போ சால்வ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டேன் மெயின்ஸில். ஏன்னா மெயின்ஸில் மொத்தமே எனக்கு 40 கொஸ்டின் கேட்பாங்களா, ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு ரிமைனிங் ஒரு 20 கொஸ்டின்ல 15 கொஸ்டின் என்னால் போடவே முடியாது. ஏன்னா ஒரு பெரிய பசிலோ இல்லை பெரிய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டோ கொடுத்தாங்க, இல்லைன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்த கொஸ்டினே இல்லை இல்லை அப்படின்ற பட்சத்தில் என்ன பண்ணணும், நம்ம இந்த கோடிங் டிகோடியை கடைசியாக தான் ட்ரை பண்ணணும். ஏன்னா இந்த கொஸ்டின் நம்ம யோசிக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு ஆன்சர் வரலாமும் போகலாம். ஓகேவா? ஸோ சின்ன சின்ன கொஸ்டின்லாம் நான் ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணிட்டு கடைசியாக தான் என்ன பண்ணணும், இந்த கோடர் பேஸ் பண்ண கோடிங் டிகோடிங் நல்லா சொல்ல முடியும். ஏன்னா நமக்கு டெஃபினட்டாக இந்த 3 கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா 99% நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் அந்த 1% ஏதாவது ஒரு கஷ்டமாக கேட்டிருந்தாங்க, இல்லைன்னா அந்த லாஜிக் எனக்கு அந்த டைமில் யோசிக்க வரல அப்படின்னா என்ன பண்ண முடியாது, நம்மளால கண்டிப்பாக அந்த கொஸ்டின் சால்வ் பண்ண முடியாது. இல்லை அப்போ என்ன பண்ணணும், எனக்கு தெரிஞ்ச கொஸ்டின் இல்லாத நான் அப்ரோச் பண்ணிட்டு சால்வ் பண்ணி ஆன்சர் பண்ணிட்டு தான் கடைசியாக எனக்கு வேற எந்த கொஸ்டினையுமே தொட டைம் இல்லாத டைம்ல தான் என்ன பண்ணணும், நம்ம இந்த கோடர் பேஸ் பண்ண கோடிங் டிகோடிங் எடுத்து சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றதுன்னு நம்ம பார்த்தலாம். சரியா? ஸோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கம்மா. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்றதை விட ஓவரால் நான் என்டையராக அதை கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, ஒர்க்கர் ஹார்ட் ஸ்டே ஹம்பிள் இஸ் ரிட்டன் as 3ZE3 $4D at $3Z4S அட்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப இங்க என்னென்ன சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்குன்றத ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்கப்பா. எனக்கு 2 சிம்பிள் இருந்தா அதுக்கான கோட் இருக்கா, இதே 3 சிம்பிள் இருந்தா அதுக்கான கோட் நம்ம பார்த்துருக்கோமா? அப்ப எனக்கு என்னென்ன சிம்பிள் இருக்கோ ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் சிம்பிளைஸ் பார்க்கும்போது எனக்கு டாலர் இருக்கு, அட் இருக்கு. ஸோ ரெண்டுமே அது மட்டும் தான் இருக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லைன் எனக்கு பர்சன்டேஜ்ன்றது இருக்கா, அகைன் அட்டு ஹேஸ் தான் புதுசாக இருக்க சிம்பிள். தேர்ட் லைன்ல பாருங்க அண்டுன்ற ஒன்று கொடுத்துருக்காங்களா, அண்டு அடுத்து என்ன கோட் இருக்கு, பர்சன்டேஜ் இருக்கு, பர்சன்டேஜ் நம்ம ஆல்ரெடி எடுத்தாச்சு, டாலர் எடுத்தாச்சு, ஹேஸ் எடுத்தாச்சு. அகைன் ஃபோர்த் ஒன்ல அட்டு டாலர் பர்சன்டேஜ் அட்டு. ஸோ அப்போ எல்லா சிம்பிளுமே எடுத்துக்கலாம். மொத்தம் எனக்கு 5 சிம்பிள் இருக்கு. அப்போ இந்த 5 சிம்பிளுமே எனக்கு ஏதாவது ஒரு வேர்டு கண்டிப்பாக வரணும். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு இதை கண்டுபிடிக்க முடியுமா கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், வேற ஏதாவது ஒன்று ஈஸியாக இருக்க மாதிரி கண்டுபிடிக்கலாமா? ஸோ அப்போ ஈஸியாக இருக்க மாதிரி பார்த்தீங்கன்னா லெட்டர் கண்டுபிடிச்சு பார்க்கலாமா? ஏன்னா சிம்பிள் எனக்கு 2 சிம்பிளாக கொண்டு மட்டும் கொடுத்துருந்தாங்க, நான் என்ன பண்ணுவேன், ஆட் அண்ட் ஈவன் எடுத்து நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஆனால் இங்கே நமக்கு என்ன கிடைக்கல, மொத்தம் 5 சிம்பிளாக இருக்குல்ல. அப்போ நான் வேற ஏதாவது யோசிச்சு பார்க்கலாமா? இப்போ பாருங்கம்மா எனக்கு இங்கே. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் லெட்டர் பார்த்து ஏதாவது லெட்டர் வச்சுட்டா பாருங்க, WHSH இருக்கா. அப்போ எனக்கு W அப்படின்றது கண்டிப்பாக இங்கே எல்லா லெட்டருமே எப்படி இருக்கு, சின்னதாக இருக்கா. அப்போ W இங்கே Z இருக்கா. ஸோ Wன்றது எனக்கு என்ன தெரியும், 23வது லெட்டர் தெரியும், Zன்றது 26வது லெட்டரா. அப்போ +3 பண்ணியிருக்காங்க எடுத்துக்கலாமா? ஸோ அதே மாதிரி Hக்கு +3 பண்ண என்ன வரணும், Hன்றது எனக்கு எத்தனை லெட்டர்ப்பா, 8 லெட்டர், +3 பண்ணா 11. அப்போ J வந்துருக்கணும், எனக்கு J நான் இல்லை. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் வச்சு எதுவுமே பண்ணல. அப்போ நான் என்ன பண்ணலாம், தேர்ட் லெட்டர் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஸோ தேர்ட் லெட்டர் வச்சு பார்த்தீங்கன்னா, ஸோ தேர்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர், ஸோ R எடுத்துக்கலாமா? ஸோ Rக்கு அடுத்த லெட்டர் என்னதுப்பா, Sன்னு வருமா? அப்போ Rக்கு அடுத்து Sன்றது எனக்கு இங்கே இருக்கா. அப்போ நான் அங்கே Rக்கு அடுத்து Sன்றது எனக்கு ஒர்க்கருக்கான கூட என்ன பண்ணிக்கலாம், நான் 4S அட்டுன்னு சொல்லி ஜஸ்ட் அஷ்யூம் தான் பண்ண முடியும். டெஃபினட்டாக சொல்ல முடியுமா? டெஃபினட்டாக சொல்ல முடியாது. ஓகேவா? அப்போ நான் இதுக்கான கோட் எதுன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் Dக்கான கோடு பார்க்கலாமா? Dக்கு அடுத்து என்ன கோட் வரும், Dக்கு அடுத்து E வருமா? ஸோ இங்கே E இருக்கு. அதே மாதிரி இங்கே Yக்கு அடுத்து என்ன வரும், Z வரும். Z இங்கே இருக்கா, ஆனால் இங்கே E இருக்கு. ஆனால் Eக்கு அடுத்து என்ன வந்திருக்கணும், F வந்திருக்கணும்ல. ஆனால் இங்கே F இல்லையே. அப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நான் பார்த்த 3 லெட்டருமே என்னது எனக்கு இங்கே கான்சனன்ட்ஸ். அப்போ கான்சனன்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா லாஸ்ட் லெட்டரா நான் அடுத்த லெட்டர் எடுத்துக்கலாமா? அப்போ இங்கே வவ்வல் இருக்கு E. அப்போ Eக்கு முன்னாடி லெட்டர் என்னதுப்பா, D. அப்போ கான்சனன்ட்ஸ்னா நெக்ஸ்ட் லெட்டரும், வவ்வல்னா ப்ரீவியஸ் லெட்டர் எடுத்துக்கலாமா? அப்போ எனக்கு வவ்வலா இருக்கும்போது நான் ப்ரீவியஸ் லெட்டர் எடுத்துக்கலாமா? அப்போ இதுதான் என்னுடைய கோடா இருக்கலாம் கண்டிப்பா. ஓகேவாமா? அப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன், நடுவில் இருக்க லெட்டர் எப்படி வரும்ன்றதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? எனக்கு நடுவில் இருக்க லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் லெட்டர் வந்து கான்சனண்டா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் லெட்டராகவும், வவ்வலா இருந்துச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் லெட்டராகவும் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்போ ஒன்று கண்டுபிடிச்சாச்சா? அப்போ எனக்கு இங்கே லெட்டர்ல எந்த பிரச்சனையுமே இல்லை, லெட்டர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? அடுத்து பாருங்க, நம்பர் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்ப்போமா? ஸோ நம்பர் வைஸ் பார்க்கும்போது பாருங்க, எனக்கு இங்கே 3 3 4 4 இருக்கா. அப்போ நான் இதை வச்சு நான் 1 கண்டுபிடிச்சிடலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் ஒர்க்கர் கண்டுபிடிக்கலாமா? ஒர்க்கருக்கான கோட் என்னது, W அடுத்து S-ஆ. ஸோ 4S அட்டு. அதே மாதிரி இன்னொன்று எடுங்க, ஹார்ட் எடுத்துருவோமா? ஹார்டுக்கான கோட் என்னதுப்பா, ஹார்டு. Dக்கு அடுத்து E வருமா? ஸோ 3E டாலர் எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ பாருங்க எனக்கு இங்கே லெட்டர் கண்டுபிடிச்சாச்சு. அகைன் அந்த நம்பர் கண்டுபிடிக்க முடியுதான் பார்ப்போமா? ஸோ நம்பர் பேசிக்காக எதை பேஸ் பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர், செகண்ட் லாஸ்ட், செகண்ட் லெட்டர், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இல்லை கான்சனன்ட் பேஸ் பண்ணியிருக்குமா?
ஸோ இப்போ பாருங்க நீங்க ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து டபிள்யூ, டபிள்யூக்கு ஆப்போசிட்ல என்னப்பா இருக்கும், டபிள்யூக்கு ஆப்போசிட்ல டி, டின்றது ஃபோர்த் லெட்டரா, அப்போ என்ன பண்ணிக்கலாம் 4 எடுத்துக்கலாமா. அப்போ எனக்கு செகண்ட் அதே மாதிரி ஹார்டுக்கு பாருங்க ஹெச்ன்றது எத்தனை லெட்டர், ஹெச்ன்றது எனக்கு 8 லெட்டர், 8 லெட்டருக்கு ஆப்போசிட் என்ன இருக்கும், ஹெச்சுக்கு ஆப்போசிட்ல எஸ், எஸ்ன்றது 19. அப்போ 19 இங்க இருக்கா இல்ல, அப்போ ஆப்போசிட் லெட்டர் கிடையாது. அப்போ வேற என்ன லாஜிக் எடுக்கலாம் பாருங்க. ஸோ கான்சனன்ஸ் பேஸ் பண்ணி எடுக்கலாமா. ஸோ இப்போ கான்சனன்ட் எத்தனை இருக்குப்பா, 1 2 3 4 கான்சனன்ட் இருக்கா. ஏன்னா ஓஇ தவிர மிச்சம் எல்லாமே எனக்கு என்னது கான்சனன்ட், 4 கான்சனன்ட் இருக்கா. அப்ப 4ன்னு எடுத்துக்கலாமா. அப்ப கான்சனன்டோட கவுண்ட் தான் எனக்கு என்னது, இங்க நம்பர் நான் எடுத்தேன்னா திருப்பி இதை செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா. அப்ப இதுல எத்தனை கான்சனன்ட் இருக்குன்னு பாருங்க, ஏவை தவிர மிச்சம் 3 கான்சனன்ட் இருக்கா. அப்ப 3 எடுத்துக்கலாம். அப்ப நம்பர் என்னது எனக்கு இங்க, நம்பர்ன்றது நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ். ஓகேவா. அப்ப நம்பர் ஆஃப் கான்சனன்ட்ஸ் தான் நம்பர். நான் 2 கண்டுபிடிச்சேனா, லெட்டர் கண்டுபிடிச்சிட்டேன். ஒரு லாஸ்ட் லெட்டர் வந்து கான்சனன்டா இருந்தா நெக்ஸ்ட் லெட்டரும், இதே லாஸ்ட் லெட்டர் வந்து வவலா இருந்தா ப்ரீவியஸ் லெட்டர் எடுக்க போறோம். ஓகேவா. அதே மாதிரி நம்பர் பொறுத்த வரைக்கும் எனக்கு நம்பர் ஆஃப் கான்சனன்ட் தான் என்னுடைய நம்பர்ல இருக்கா. ஸோ அப்போ இதை நான் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்ல. ஸோ நெக்ஸ்ட் கோட் தான் கண்டுபிடிக்கணும், அதாவது சிம்பிள் மட்டும் கண்டுபிடிக்கணுமா. ஸோ அப்போ சிம்பிள் என்னென்ன வரும் அப்படின்றத பாருங்க. எனக்கு இங்கே ஃபர்ஸ்ட்ல எனக்கு 2 சிம்பிள், அதாவது 2 சிம்பிள் தான் கொடுத்துருக்காங்களா, ஒன்று டாலர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னதுப்பா அட்டு. ஓகேவா. அப்போ பாருங்க எனக்கு இங்கே ஒர்க்கருக்கான கோடு எனக்கு என்னவா இருக்கும், கண்டிப்பா அட்டுன்னு இருக்கா. ஹம்பிள்கான கோடு என்ன இருக்கு 4D அட்டு. அப்போ எனக்கு இங்க 2க்கு ஏதாவது காம்பினேஷன், ஏதாவது ஒரு சிமிலாரிட்டி இருக்கான்னு பாருங்க. இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா 6 லெட்டர் வேர்டா. அப்ப 6 லெட்டர்னால என்ன பண்ணிருக்காங்க எனக்கு இங்க அட்டு எடுத்துக்கலாமா. சோ இதே மாதிரி சிமிலர் பாருங்க, இங்க ரெண்டுமே 4 லெட்டர். அப்ப 4க்கு என்ன பண்றாங்க எனக்கு இங்க ரெண்டுமே டாலர் எடுத்துக்கலாமாப்பா. அப்ப எனக்கு அட்டுனா எனக்கு எத்தனை வந்திருக்கணும், மொத்தம் 6 லெட்டர் வந்திருக்கணும். அதே மாதிரி டாலர்னா 4 லெட்டர் வந்திருக்கணும். அதே மாதிரி சிமிலர் எல்லாமே கண்டுபிடிச்சு பார்க்கலாமா. இங்க 3 இருக்கு, 3னா எனக்கு என்னதுப்பா கேன். ஸோ கேன்ல எண்ணுக்கு அடுத்த லெட்டர் என்னது எம். அப்ப எம் எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ எண்ணுக்கு அடுத்து சாரி ஓதல, எண்ணுக்கு அடுத்து ஓனா எனக்கு இங்க 2O பர்சன்டேஜா. அப்போ 3 லெட்டர் இருந்தா என்ன பண்ணிக்கலாம், பர்சன்டேஜ் எடுத்துக்கலாமா. அப்போ 3 லெட்டர் இருக்கிறதுக்கு எனக்கு இங்க பர்சன்டேஜ். அகைன் 5 லெட்டர் இருக்கு பாருங்க இங்க ஃபெய்த்ல. ஹெச்சுக்கு அடுத்து என்னப்பா வரும், ஹெச்சுக்கு அடுத்து ஹெச்ன்றது 8, ஹெச்சுக்கு அடுத்து ஐ வரணும். ஓகேவா. அப்ப ஐன்றது எங்க வந்திருக்கு 3I ஹேஸ். அப்ப 5 இருந்தா என்ன பண்ணிக்கலாம், நான் இங்க ஹேஸ்ன்னு எடுத்துக்கலாமா. ஸோ அகைன் பாருங்க எனக்கு அண்டுன்றது என்னவா இருக்கலாம்ப்பா. ஸோ அண்டுன்றது எப்படி கண்டுபிடிக்கிறது, இங்க ஹெச் இருக்கா. அப்ப ஹெச்சுக்கு முன்னாடி என்னவா இருக்கும், ஹெச்சுக்கு முன்னாடி எனக்கு 1 ஐல முடிஞ்சிருக்கணும், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஜிக்கு அடுத்து ஹெச் வருமா. அப்ப ஜிக்கு அடுத்து ஹெச்ன்றப்போ இங்க ஜிக்கு அடுத்த ஹெச்னா இது எனக்கு எத்தனை லெட்டர் இருக்குன்னு பாருங்க 3 7. அப்ப 7 லெட்டர் தான் எனக்கு என்னவா இருக்கணும், எனக்கு அண்டா இருந்திருக்கும். ஸோ இங்க பர்சன்டேஜ் கிடையாது, இங்க 3னா இங்க 5. ஓகேவா. அப்ப 3 இருந்தா பர்சன்டேஜ், 4 இருந்தா டாலர், 5 இருந்தா ஹேஸ், 6 இருந்தா அட்டு, 7 லெட்டர் இருந்துச்சுன்னா எனக்கான சிம்பிள் என்னவா இருக்கணும், அண்டா இருந்திருக்கணும். ஓகேவா. இப்போ இதை வச்சு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமாப்பா. ஸோ ஜாம்பின்னு இருக்கா. ஸோ ஜாம்பில லாஸ்ட் லெட்டர் என்னது இ. ஸோ இக்கு முன்னாடி லெட்டர் பார்ப்போமா. அப்ப எனக்கு டி தான் வந்திருக்கணுமா. நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 லெட்டர் தான் என்னப்பா வரணும், அட்டு வந்திருக்கணும். எத்தனை கான்சனன்ட் இருக்கு, ஓ ஐ இ கட் பண்ணா 3 கான்சனன்ட்டா. அப்ப 3. அப்ப 3D அட்டு எங்க இருக்கு, ஆப்ஷன் சில இருக்கு. அப்ப இதான் என்னடா இருக்கும், என்னுடைய ஆன்சரா இருக்கணும். ஓகேவா. ஸோ கொஸ்டின் நம்பர் 1க்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தான் வரும். கொஸ்டின் நம்பர் 2 பார்த்துடலாமா. ஸோ வின்னர் நெவர் குவிட் சொல்லியிருக்காங்களா. ஸோ அப்ப நான் ஒன்னுக்கு என்ன பண்ணணும், இதுக்கான கோட் கண்டுபிடிக்கணுமா. ஸோ வின்னர் லாஸ்ட்ல என்னதுப்பா எஸ். எஸ்க்கு அடுத்து என்ன வரும் எனக்கு இங்க டி வரணும். ஓகேவா. இதுல எத்தனை லெட்டர் இருக்கு, மொத்தம் 7. 7 என்ன வந்திருக்கணும் இங்க அண்டு. அகைன் எனக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்க நம்பர் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், கான்சனன்ட்டோட கவுண்ட். அப்ப மொத்தம் 5 இருக்கணுமா. 5T அட்டு எங்கமா இருக்கு, அண்டு எங்கமா இருக்கு, 5T அண்டுன்றது 2 ஆப்ஷன் இருக்கா. ஸோ பி எலிமினேட் ஆயிடும், டி எலிமினேட் ஆயிடும். அப்ப இது ரெண்டுல ஏதாவது ஒன்று என்னோட ஆன்சரா இருக்குமா. அகைன் நெவர் கண்டுபிடிச்சலாமா. 6க்கு அடுத்து என்ன வரும், 6க்கு அடுத்து 6ன்றது எனக்கு எத்தனை லெட்டர் 18. 19 லெட்டர் என்னவா இருக்கும் எஸ். அப்ப எனக்கு என்ன வந்திருக்கணும் இங்க எஸ் வந்திருக்கணுமா. ஸோ இப்போ எஸ். ஓகேவா. இதுல எத்தனை நம்பர்ஸ் இருக்கு, மொத்தம் 5 நம்பர் இருக்கு. அப்ப 5 நம்பர் இருந்தா எனக்கு எத்தனை என்னப்பா கோடு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்லயே பார்த்துருக்கோம்ல 5 இருந்தா எனக்கு என்ன கோடு வரணும், ஹேஸ் வருமா. அப்ப கடைசியா என்ன பண்ணிக்கலாம், நான் ஹேஸ்ன்னு எடுத்துக்கலாம். லாஸ்டா நம்பர் பார்க்கணுமா. நம்பர்ன்றது 2 ஒவ்வொரு தூக்கிடுங்க. எத்தனை கான்சனன்ட் இருக்கு, 3 கான்சனன்ட். அப்ப 3 ஹேஸ், 3 ஸ்டார் ஹேஸ் எங்கப்பா இருக்கு, 3 ஸ்டார் ஹேஸ்ன்றது இங்க தான் இருக்கு. அப்ப எனக்கான ஆன்சர் என்னவா இருக்கும், சி தான் இருக்கணும். ஏவும் எலிமினேட் ஆயிடும். ஓகேவா. அப்ப மொத்தமா கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு 2 கண்டுபிடிச்சாலே போதும். அதை வச்சு என்ன பண்ணிடலாம், ஆப்ஷன் வச்சு எலிமினேட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த குவைட்டும் நம்ம கண்டுபிடிச்சலாம். ஓகேவா. ஸோ குவைட் அப்படின்றது மொத்தம் 4 லெட்டர்னா எனக்கு என்ன சிம்பிள் வரணும். ஸோ 4 லெட்டர் என்ன சிம்பிள் வந்திருக்கு,
எனக்கு டாலர். ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டாலர் வந்துடும். 4 லெட்டர். அகைன் டி அடுத்த லெட்டர் என்னதுப்பா? டீன்றது எனக்கு 20. 21வது என்னது? 21ன்றது யூவா? ஸோ அகைன் எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை வவல் இருக்குன்னா ஐயும் யூவும் கட் ஆயிடும். அப்போ 2 தானே வரும். அப்போ 2 யூ டாலர். அப்போ எனக்கு இந்த ஆன்சர் தான் வரும். கண்டிப்பா ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரணும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஹாஃப் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஸோ அப்போ ஹாஃப்னா மொத்தம் என்ன பாருங்க இருக்கீங்க? 4 4 6. ஸோ 4ல நம்ம என்ன பார்த்துருந்தோம்? 4னா என்ன சிம்பிள்மா வரும்? 4னா அட்டு, 6னா சாரி 4னா டாலர், அட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா 6. ஓகேவா? அப்போ 2 டாலர் இருக்கணும். ஓகேவா? 2 டாலர் 1 அட்டு. ஸோ 2 டாலர் ஒரு அட்டை எங்க இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன்ல. 2 டாலர் ஒரு அட்டை அப்படின்றது ஆப்ஷன் பில மட்டும்தான் இருக்கு. ஸோ இது வராது, இது வராது, இது வராது. அப்போ ஒன்று பியா இருக்கலாம், இல்லை ஆப்ஷன் இயா இருக்கலாம். ஸோ 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. ஸோ அகைன் என்ன பண்ணுவோம்? நம்பர் கண்டுபிடிக்கிறதுக்கு ஏவை மட்டும் கட் பண்ண என்ன இருக்குப்பா? இங்கே 3. இங்கே ஐயை மட்டும் கட் பண்ணா இங்கேயும் 3. இங்கே 1 2 கட் பண்ணா இங்கே 4. ஸோ 3 3 4 இருக்கா? எஸ் 3 3 4 இருக்கு. அகைன் என்ன கண்டுபிடிக்கணும்? லெட்டர் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். ஸோ எஃப்க்கு அடுத்து என்ன வரும்? ஏபிசிடி இஎஃப் ஜி வரும். ஓகேவா? அப்போ இங்கே ஜி. எல்லுக்கு அடுத்து எல்லுன்றது ஓவராலாக பார்த்தீங்கன்னா எல்லுன்றது 12வது லெட்டரா? ஸோ எல்லுக்கு அடுத்து எம் தான் வரும். ஸோ அப்போ இங்கே எம், டிக்கு அப்புறம் இ. ஸோ அப்போ என்னோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 3G டாலர். கரெக்டாக இருக்கு. 3M டாலர் 4E அட்டு. அப்போ என்னோட ஆன்சர் கண்டிப்பா ஆப்ஷன் பி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த லாஜிக் கண்டுபிடிச்சா மட்டுமே போதும். அதை வச்சு என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக நாங்கள் ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேவாமா? ஸோ உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பார்த்துடலாமா? ஸோ கொஸ்டின் நம்பர் 4. இங்கே எனக்கு ஒரு கோட் கொடுத்துட்டாங்க. அதுக்கு என்ன வேர்டு வரும்னு கேட்குறாங்களா? ஸோ ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் பார்த்துட்டு ஆன்சர் பண்ணிடலாம். எனக்கு இங்கே அட்டுனா என்னப்பா வரணும்? மொத்தம் 7 லெட்டர் இருக்கணுமா? அப்போ கொடுத்துருக்குற எங்கே 7 லெட்டர் இருக்கு? நத்திங்ல மட்டும் தான் 7 லெட்டர் இருக்கு. அப்போ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி தான் வரணும். ஓகேவா? ஸோ அகைன் அதே மாதிரி 5th கொஸ்டின் பாருங்க. திங்க். ஸோ திங்கான கோட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 லெட்டர் அப்படின்னா எனக்கான கோட் என்னப்பா வரணும்? ஸோ 5 லெட்டருக்கான கோட் என்ன இருக்கு? ஹேஸ். அப்ப ஹேஸ் தான் எனக்கான கோடா இருக்கணுமா? கண்டிப்பா. அப்ப ஹேஸ்ன்னு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் கேக் அடுத்து என்ன வரும்? கேக் அடுத்து எல். ஓகேவா? அப்ப எனக்கு எல். இங்க ஐ மட்டும் மொத்தம் எத்தனை லெட்டர் பாருங்க? 4 கான்சனன்ட். அப்ப எனக்கு 4L ஹேஸ்ன்னு வரும். ஸோ என்னோட ஆன்சர் இங்க ஆப்ஷன் பி தான் வரணும். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இந்த கோடிங் டிகோடிங் உடைய கான்செப்ட் நம்ம கண்டுபிடிச்சாலே போதும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிடலாம்? ரிமைனிங் 5 கொஸ்டின் நம்ம வித்தின் ஒரு 1 or 2 மினிட்ஸ்க்குள்ள சால்வ் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக நமக்கு எதில் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் லெவலில் தான் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம மெயின்ஸ் லெவல் போகும்போது இந்த மாதிரி கொஸ்டின் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலே போதும். ஸோ இதே மாதிரி அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.